الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى بالقرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صدق الله المولانا العظيم قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருதனையே போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்துக்கோர் ஒளியாகவும் மனிதகுலத்துக்கோர் மனிதருள் மாணிக்கமாகவும் வந்துவித்த ஈருலக தலைவர் அல்லாவின் ஹபீப் ஷஃபீஉல் முஸ்னிபீன் காருணியத்திலகம் எனது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது பேரிலும் அன்னவர்களது சங்கையான குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இமாம்கள் வலிமார்கள் மோமீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் சாந்தியும் சமாதானமும் கயாமத்தினால் வரும் வரை உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்கு வரை தந்திருக்கும் இறைவனின் நல்லடியாளர்களே, அல்லாஹும் அவனது ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களது வாழ்க்கையில் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தையும் முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளவும், எவைகளை எல்லாம் செய்ய வேண்டாம் என்று ஹராமாக்கி வைத்துள்ளார்களோ அவைகள் அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி அல்லாஹ் ஒருதனை மட்டுமே பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளும்படி ஆரம்பமாக அடியேனாய் எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அதனை அடுத்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். வல்லவனாம் அல்லாஹ் நம் அனைவரின் வாழ்விலும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்தருள்வானாக. சொற்ப நேர நடைபெற உள்ள இந்த ஹுதுபாவில் பயானில் யாரும் தூங்காமல் வேறு சிந்தனையில் இருக்காமல் நல்ல சிந்தனையோடு என்னுடைய வாழ்க்கையில் திருத்தத்தை ஏற்படுத்தி கொள்வேன், என்னுடைய வாழ்க்கையில் நல்லதை எல்லாம் எடுத்து நடப்பேன் என்று நல்ல கருத்தோடு சிந்தனையோடு கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா நாயன் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் பாக்கியத்தை அருள்வான் என்பதை சொல்லியவனாகவும் ஹுதுபாவுடைய ஆரம்பத்துக்கு வருகின்றேன். அருமையான பேரன்பு பெருமக்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தபாரக வ தஆலா நாயன் நம்மை அவன் பக்கம் நெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி, நம்மை அதிகமாக அவன் மஹப்பத்து வைக்குவதற்காக வேண்டி, நமக்கு நல்ல மரணம் நல்ல மௌத் வருவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நாயன் காலத்துக்கு காலம் நல்ல சிறப்பான மாதங்களை நமக்கு தந்திருக்கிறான். இஸ்திக்பாரை நமக்கு தந்திருக்கிறான். அவனை நினைவு கூறும் திக்ரை நமக்கு தந்திருக்கின்றான். அவனால் அருப்பப்பட்ட ரஹ்மத்தாக வந்துதித்த கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பேரில் அதிகமா ஸலவாத்து ஓதுவதை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் நீ எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. ரமலான் மாதத்திலே ஹயாத்து நீளமாக ரமலான் இருக்கும் வரையில் ரமலானில் உள்ள அனைத்து நல்ல பலாபலன்களை எல்லாம்
அடைந்து கொள்ளும் பாக்கியங்களை ரஹ்மத்துடைய 10 நாட்களுக்குள்ளே, மக்ஃபிரத் என்னும் 10 நாட்களுக்குள்ளே, இத்துகும் மீனன்னார் என்னும் லைலத்துல் கத்ருடைய இரவு அடங்கிய அந்த 10 நாட்களுக்குள்ளே ரமலானின் முழு பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மை ஆபியத்தாக பரக்கத்தோடு அனைவர்களையும் ஹயாத்து நீளமாக இருப்பதோடு ரமலானை அடையும் பாக்கியத்தை நமக்கு தருவாயாக என்று ரஜபுடைய தலைப்பிறை துவக்கம் நாம் எல்லாம் ஓதி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த தொடராக வருகின்ற 3 மாதங்களும் சிறப்பான கண்ணியமான மாதங்கள். காரணம், இந்த ஷாபான் மாதம் தலைப்பிறை துவக்கம் முடியும் வரையில் கண்மணி முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுன்னத்தான நோன்புகளை நோட்டிருக்கிறார்கள். நசாஇ ஷரீஃபிலே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனைய மாதங்களில் நோன்பு நோட்பதை விட இந்த மாதத்தில் முழுமையாக நீங்கள் நோன்பு நோட்பதை நான் பார்க்கிறேனே, என்ன காரணம் என்று கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذاك شهر يغفر الناس عنه بين رجب ورمضان. அதிகமான மனிதர்கள், அனிதமான என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் ரஜபுக்கும் ரமலானுக்கும் நடுவில் இருக்கின்ற இந்த ஷாபானை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? விசேஷமான ஒரு மாதம். துர்ஃபா ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். முழு உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு மனிதர்களுடைய இபாதத்தும் எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. வ உஹிப்பு அய்யுர்ஃபா அமலி வ அன ஸாயிம். ஏண்ட அமல படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்க்கும் பொழுது நோம்பாளியா இருந்து என்னுடைய இபாதத்தை பார்ப்பதை நாம் விரும்புகிறேன் என்றார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, எந்த இருட்டில் எந்த வெளிச்சத்தில் எப்பொழுது இபாதத்து செய்தாலும் பாவம் செய்தாலும் அல்லாஹ்வுக்கு மறைந்தது அல்ல. எல்லாத்தையும் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் விசேஷமாக அல்லாஹ்விடத்தில் ஒரு மாதத்தில், இந்த ஷாபான் மாதத்தில் அல்லாஹ்விடம் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அதனால் நான் நோன்பு நோக்குகிறேன் என்றார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, ஷாபான் மாதம் சிறப்புக்குரிய மாதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 30 நாட்களும் நோன்பு வைத்த மாதம். அமல்கள் இறைவனிடம் எடுத்து காண்பிக்கப்படும் மாதம். இந்த சிறப்பும் கண்ணியமும் எல்லாத்தையும் விளங்கிய நம்முடைய முன்னோர்கள், சஹாபாக்கள் துவக்கம், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், நம்முடைய முன்னோர்களில் அதிகமானவர்கள், நம்முடைய பெற்றோர்களின் பெற்றோர்கள், நம்முடைய தாய் தந்தையர்களுடைய பெற்றோர்களின் பெற்றோர்கள் என்று வாழ்ந்து சென்ற அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ரஜப் மாதம் சங்கையான மாதம். அந்த ரஜப் மாதம் 30 நாளிலும், ஷாபான் மாதம் கண்ணியமான மாதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளை 30 நாளும் நோன்பு வைத்தார்கள். 80 நாள் தொடராக 60 நாட்களும் நோன்பு வைப்பவர்களாகவும், அதனை அடுத்து ஃபர்லான கண்ணியமான பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற ரமலான் மாதத்திலும் 30 நாட்கள், கிட்டத்தட்ட 90 நாட்கள் நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள். இப்பொழுதும் அப்படிப்பட்ட நோன்புகளை முதியவர்கள், வயோதிபர்கள் நோற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காரணம் என்ன? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு தஸிஹு, நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், ஆரோக்கியமான வாழ்வை அடைவீர்கள். அதனால் நம்முடைய முன்னோர்கள் ஹதீதை விளங்கினார்கள். சொன்னது மாத்திரம் இல்லாமல் வாழ்க்கையிலும் எடுத்து நடந்தார்கள். நாமும் நோன்பு நோட்பவர்கள் இல்லாமல் அல்லர், நோன்பு நோட்கிறோம். ஆனால் அதிகமானவர்களுடைய நோன்பை பார்த்தா ரமலான் வந்தாலும் எங்கதான் ஷாபானுக்கு முடிஞ்சி, ரமலான் முடிஞ்சி ஷவ்வாலுக்கு தலை பிறை பார்ப்பது என்று ஏக்கத்தோடு இருப்பவர்கள் நம்மில் அதிகமானவர்கள். 29 நோன்பு முடிஞ்சி 30வது நாள் சக்குடைய நாள், ஷவ்வால் மாதத்துக்கு பெருநாளுக்காக பிழை பார்க்கும் நாள். அன்றைய நாளில் பிறை காணவில்லை, 30ஆக ரமலான பூர்த்தி செய்வோம் என்றா அதிகமானவர்களுக்கு கவலை. ரமலான் முடிஞ்சி
பெருநாள் வரக்கூடிய நாள்ல நோன்பு எடுத்துட்டாங்க என்றெல்லாம் பேசக்கூடியவர்களும் நம்மில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, அமல் இபாதத்துக்காக படைக்கப்பட்டவர்கள், அமல் இபாதத்துகளை கேட்டு வாழ்க்கையில் எடுத்து நடப்பவர்களாக இருக்கணும். முன்னைய காலத்தில் பயங்கரமான நோய்கள், இப்ப குழந்தைக்கு கூட கேன்சர் என்ற நோயால் பீடிக்கப்பட்ட எத்தனை ஆயிரம் குழந்தைகள் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததினால் கேன்சர் என்ற நோய் இதற்கு முன்னால கேள்விப்படல, டெங்கு ஒன்று சொன்ன நோய் இதற்கு முன்னால் கேள்விப்படல. இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் பரவி இருப்பதற்குரிய காரணம் அதிகமான உணவு எங்களுடைய வயிற்றுக்குள்ளால் சென்று கொண்டிருக்கிறது. அருமையான பேரன்பு பெருமக்களே, உணவு உண்ணத்தான் வேண்டும், அளவாக இருக்க வேண்டும். அதிகமான நோம்பில் ஆசை வைப்பவர்களாக இருக்கணும். சவாபம் கிடைக்குகிறது, ஆரோக்கியம் கிடைக்குகிறது, நோம்புடன் கேட்கப்படும் துஆக்கள் அல்லாஹ்விடம் அங்கீகரித்துக் கொள்ளப்படுகிறது. குறைஞ்சபட்சம் தொடராக 3 மாதங்கள் அல்லர், 2 மாதங்கள் அல்லர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போது இதா சும்த மினஷ் ஷஹ்ரி ஸலாஸன், குறைஞ்சது ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைத்தால் நல்லா இருக்குமே. அந்த 3 நாட்களும் பிறை 13வது நாள், பிறை 14வது நாள், பிறை 15வது நாள். ஹதீஸில் சொல்வார்கள் ஐயாமுல் பீல், வெள்ளை நாட்கள். ஏன் வெள்ளை நாட்கள்? பிறை கண்டால் அப்படியே பிறை இருக்கும், அப்படியே சந்திரன். பிறை 13வது நாள், 14வது இரவு, 15வது இரவு வானத்தை பாருங்கள், அதிகம் வெளிச்சத்தை தரும். ஐயாமுல் பீல், வெளிச்சம் தரும் நாள், வெள்ளை நாள், நடுப்பகுதியை அடைந்த மாதங்கள். அதனால் அன்றைய நாளில் நோன்பு வையுங்கள் என்றார்கள். ஒரு நோன்பு பிடித்தால் 10 நோன்பு பிடிச்சதுக்கு சமன். ஏன்? அல்லாஹ் ஒன்றுக்கு 10 நமக்கு தருகிறான். மஞ்சா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, நீங்கள் ஒன்று தான் செய்வீர்கள், நான் அது போன்ற 10 தருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்துக்கு இந்த குர்ஆன் ஆயத்தை வைத்து சொன்னார்கள், நீங்கள் பிறை 13இல் ஒரு நோன்பு நோக்குகிறீர்கள், 10 நாட்கள் நோன்பு நோற்ற நன்மை. பிறை 12இல் 2வது நோன்பை நோக்குகிறீர்கள், இன்னும் 10 நோன்புகள் நோற்ற நன்மை, 20 நாட்கள் நோன்பு நோற்ற நன்மை. 3வது நாள் பிறை 13வது நாளிலும் நோன்பு வைக்கிறீர்கள், இன்னும் 10 நாட்கள் நோன்பு பிடிச்ச நன்மை. மாஸ்தேல 3 நோன்பு பிடிக்கிறோம், 30 நாளும் பிடிச்ச நன்மை. இப்படி ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 நோன்பு வைப்பதினால் 30 நாட்களும் காலம் பூராக ஹயாத்தோட வாழும் காலமெல்லாம் நோன்பு பிடிச்ச நன்மை நமக்கு கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நோன்புகளில் நாம் ஆசையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதத்திலும் நம்மில் அதிகமானவர்கள் நேற்று வியாழக்கிழமை பிறை 13வது நாள் நோன்பு நோற்றவர்கள் இருக்கிறார்கள். இன்று வெள்ளிக்கிழமை நாள் பிறை 12வது நாள், நேற்று 13வது நாள், இன்று பிறை 14வது நாள் ஷாபான். இன்றும் நோன்பு நோற்று கொண்டு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்திருக்கிறார்கள். இன்று இரவு ஷாபான் மாதம் பிறை 15வது நாள், இன்று இரவும் நோன்பு நோட்பது சுன்னத்து. நேற்று நோட்காதவர்கள் இருக்கலாம், இன்று நோட்காதவர்கள் இருக்கலாம், குறைஞ்சது இன்றைய இரவாவது நாம் நோற்று கொள்ள வேண்டும். ஷாபான் மாதத்துக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். ஷாபான் மாதம் சிறப்பான மாதம். ஷாபான் மாதத்தில் சில முக்கியமான விஷயங்களும் நடைபெற்ற மாதம். அருமையான பேரன்பு பெருமக்களே, கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 11 மனைவிமார்கள். அந்த 11 மனைவிமார்களில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஒரு மனைவி. அப்படிப்பட்ட ஹஃப்ஸா நாயகி உம்முல் முஃமினீன், மூமின்களுக்கு தாயாக இருந்த கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது மனைவியாகிய ஹஃப்ஸா நாயகி வஃபாத்தாகிய மாதம் இந்த ஷாபான் மாதம். அதே போன்று முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சங்கியான இமாம்கள் அபு ஹனீஃபா இமாம், மாலிக் இமாம், ஷாஃபிஈ இமாம், அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம். இந்த 4 இமாம்களில் இமாமுல் அஅலம், இமாம்களுக்கெல்லாம் தலைவர் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் வஃபாத்தாகிய மாதம் இந்த ஷாபான் மாதம். அதுபோன்று எங்களுடைய மதுஹபின் இஸ்தாபகர் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பிறந்த மாதம் இந்த ஷாபான் மாதம். அதுபோன்று முஸ்லிம்களுடைய ஆரம்ப கிபிலா பைத்துல் முகத்திஸ்
கஅபத்துல்லா, மஸ்ஜிதுல் அக்ஸா, இதுதான் ஆரம்ப கிபிலாவாக இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு குறைஷி காவிர்கள் ஹிண்ட் அடிச்சாங்க, ஒரு நக்கலா பேசினாங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட கிபிலாவில இருந்து கொண்டிருக்கிறார், எங்கட கிபிலாவை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்ன காலம் நேரம், அந்த நாளில் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கிபிலா திரும்பினா நல்லா இருக்குமே என்று சிந்திக்கிறார்கள். தொழுகையிலே அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குகிறான். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய சங்கியான கண்ணியமான திருமுகத்தை என்னுடைய வீடாகிய கஅபாவுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் என்று காபா திருப்பப்பட்ட மாதம். மதீனாவுக்கு போனவங்க ஒவ்வொரு காட்சி பார்ப்பீங்க. அதுல ஒன்று மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்குது, 2 கிபிலா. அப்படி என்றா ஆரம்பத்தில் அந்த பள்ளியில் பைத்துல் முகத்திஸை பார்த்து தொழுது கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களுக்கு அந்த ஆயத்து சொல்லப்படுகிறது. அசர் தொழுகையில் இருக்கிறார்கள், ஆரம்ப 2 ரக்காத்து பைத்துல் முகத்திஸில் தொழுகிறார்கள். இந்த ஆயத்து லுஹருடைய நேரத்தில் இறங்கியது. ஒரு சஹாபி வருகிறார்கள், இவங்களுக்கு தெரியாது இந்த பள்ளியில தொழுகிறவங்களுக்கு லுஹருடைய நேரத்தில் கிபிலா மாற்றப்பட்ட செய்தி. அசருக்கு வந்தா தெரியாதவங்க பைத்துல் முகத்திஸ பார்த்து 2 ரக்காத்து தொழுது கொண்டு 3 ரக்காத்தில் தக்பீரில் இருக்கிறார்கள். வந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சத்தம் போட்டு சொன்னார்கள், நான் லுஹர் தொழுகை மஸ்ஜிதுன் நபவியில் கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோட பள்ளியில் நான் தொழுதேன். அங்கு குர்ஆன் ஆயத்தை இறக்கி அல்லாஹ் கிபிலாவாக கஅபத்துல்லாவாக ஆக்கிவிட்டான். நாம் எல்லாம் லுஹர் கிபிலாவாக கஅபத்துல்லாவை நோக்கி தொழுதோம் என்று சொல்ல எல்லோரும் அப்படியே தொழுகையிலே அப்படியே மறுபுறமாக திரும்பி காபாவின் பக்கம் மற்ற 2 ரக்காத்தை தொழுதார்கள். அதனால் அந்த பள்ளிக்கு மஸ்ஜிதுல் கிபிலத்தைன், 2 கிபிலாவாக தொழுத பள்ளி என்ற பெயர் நாமம் சூட்டப்பட்டது. இந்த ஆயத்து எப்ப இறங்கினது? இந்த சங்கையான ஷாபான் மாதத்தில் தான் இறங்கியது. அதுபோன்று இந்த ஷாபான் மாதத்துக்கு ஷஹ்ரு ஸலாத்தி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஸலவாத்தின் மாதம் என்று கூட சொல்லப்படுகிறது. காரணம் சூரத்துல் அஹ்ஸாபில் 56வது ஆயத்து, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய அமரர்களான ரஹ்மத்தான மலக்குமார்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பேரில் ஸலவாத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஈமான் கொண்டவங்களே, மூமீன்களே, நீங்களும் அவர்களின் பேரில் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக் கொண்டு இருவுங்கள் என்று அல்லாஹ் ஸலவாத்துடைய ஆயத்தை இறக்கினது இந்த சங்கையான ஷாபான் மாதத்தில் தான். ஸலவாத்து எப்பொழுதும் எந்த நாளும் ஓத வேண்டும். விசேஷமாக ஷாபான் மாதத்தில் மறக்க கூடாது. விசேஷமாக வெள்ளிக்கிழமை நாளில் அதிகம் ஸலவாத்து ஓதுவதை மறக்க கூடாது. ஸலவாத்து ஓத ஓத எங்களுடைய நாவு பரிசுத்தம், எங்களுடைய கல்பு பரிசுத்தம், எங்களுடைய குணங்கள் அஹ்லாக்கு நற்குணமாக மாறுகிறது. அவ்வளவு பிரமாண்டமான கெட்ட குணத்தை கூட நல்ல குணமாக மாற்றக்கூடிய, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற, பாவங்கள் அழிக்கப்படுகின்ற, தரஜாக்கள் உயர்த்தப்படக்கூடிய அளவுக்கு ஸலவாத்தின் மகிமை, அது வேற ஹுத்பாவில் ஓதக்கூடிய அளவுக்கு ஸலவாத்தின் மகிமை இருந்து கொண்டிருக்கின்றது. அருமையான பேரன்பு பெருமக்களே, இப்படியெல்லாம் கண்ணியம் புகுத்த இந்த ஷாபான் மாதத்தில் நடுப்பகுதி 15வது இரவை பராத்துடைய இரவென்று நாம் சொல்லுகிறோம். நல்ல முறையில் எல்லோரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். பராத்துடைய இரவு என்று சொல்வதற்கு காரணம் என்ன? பராத்து என்றால் அரபியில் விடுதலை அளிக்கக்கூடியது என்ற ஒரு கருத்து. லைலத்துல் பராஆ என்று சொன்னால் பராத்துடைய இரவு என்றால் விடுதலை அளிக்கும் இரவு. எதிலிருந்து விடுதலை? இறைவன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறான். அருமையான பேரன்பு பெருமக்களே, நாம் எல்லாம் இன்றைய நாள் ஷாபான் மாதம் பிறை 14வது நாளில் இருக்கிறோம். இன்று சூரியன் மறைய மக்ரிபுடைய துவக்கம், பராத்துடைய இரவு, ஷாபானுடைய நடுப்பகுதியுடைய நாளை நாம் எல்லாம் அடைகிறோம். பராத்து என்று சொல்வதற்கு பைஹகி ஷரீஃபிலே இடம்பெயர்ந்திருக்கின்ற ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பராத்துடைய இரவில் நிஸ்ஃபு ஷாபான், ஷாபான் மாதத்தில் நடுப்பகுதி
நாள் வந்து விட்டால், சூரியன் மறைந்து மக்ரிபு தொடங்கி விட்டால், பனு கல்ப் என்று சொல்கின்ற கோத்திரம், அரபிகள்ல பல கோத்திரங்கள், பனு ஹாஷிம், பனு முத்தலிப், பனு ஜுஹ்ரா என்றெல்லாம் கோத்திரங்கள் அரபி கபீலாக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட கபீலாக்களில் ஒரு கூட்டம் தான் பனு கல்ப். இந்த பனு கல்ப் கூட்டத்தார்களிடம் தான் நிறைய ஆடு மந்தை இருந்தது. அரபிகள்ல நிறைய பேர் ஆடு வளர்த்தாங்க. ஆடு வளர்ப்பது ஒரு பரக்கத்து. ஆடு வளர்க்கின்ற வீட்டுக்கு பரக்கத்து இறங்குகிறது. சிலவங்க நாத்தம் மோசம் என்று வளர்க்காம இருக்கிறாங்க, வழங்க பரக்கத்து உண்டாகும். அரபிகள்ல நிறைய கூட்டத்தினர்கள் ஆடு வளர்த்தார்கள். அப்படிப்பட்ட ஆடு இருக்கின்ற கூட்டத்தார்கள்ல பனு கல்ப் கூட்டத்தார்களுக்கு தான் நிறைய ஆடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனு கல்ப் கூட்டத்தார்களிடம் ஆட்டுடைய முடியின் அளவு நரகத்திலிருந்து அல்லாஹ் அடியாளர்களை ஒருமையிடுகிறான், பாதுகாக்குகிறான். ஆட்டு மந்த ஒரு ஆட்டை எடுத்து வேலை வெட்டி இல்லாத ஒருத்தனை கூப்பிட்டு இந்த ஆட்டிட தலையில் இருந்து வாழ்வர காட்டி எத்தனை கோடி முடிக்கு எண்ணி சொல்லேண்டா. வேலை வெட்டி இல்லாதவன் சொல்லுவானா, வேலை வெட்டி உள்ளவன் சொல்லுவானா? எண்ணினாலும் எத்தனை கோடி மிஸ்ஸிங் ஆகும். என்ன ஏழுமா மலக்குல் மௌத் ரூஹ பறிச்சாலும் எண்ணி முடிக்க மாட்டார். கியாமத்து நாள் வரக்காடியும் அவருக்கு காலத்து கொடுத்தாலும் எண்ணி முடிக்க மாட்டார். பல்லாயிரக்கணக்கான தடவை எண்ணி எண்ணி இருப்பார், எண்ணி முடிக்க மாட்டார். ஒரு ஆடல்ல, ஆடு மந்த, ஆட்டு மந்தையின் அளவு எத்தனை கோடி, கவுண்டிங்கே வராது. அவ்வளவு கோடிக்கணக்கான முடி. அந்த கோடிக்கணக்கான முடியின் அளவு இன்றைய இரவு அடியாளர்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து உரிமையிடுகிறான் என்பதை கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, ஷாபானுடைய நடுப்பகுதி நடு இரவை, பராத்துடைய இரவை கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவு ஹயாத்தாக்கினார்கள், இபாதத்து செய்தார்கள் என்று சொன்னால், பைஹக்கி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் இரவில் படுக்கையில் இருந்து திடீரென்று காணவில்லை. நான் அவர்களை தேடி வீட்டை விட்டு வந்தேன். ஜன்னத்துல் பக்கியிலே அன்னவர்கள் இருந்தார்கள். ஜன்னத்துல் பக்கி என்றா என்ன? மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும். மதீனா பள்ளிக்கு முன்னால் பெரிய மையவாடி, அந்த மதீனாவில் உள்ள மையவாடிக்கு தான் ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லப்படும். அந்த ஜன்னத்துல் பக்கியிலே மையவாடியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரண்டு கரங்களையும் உயர்த்தி துஆ செய்து கொண்டிருந்தார்கள். என்னை கண்டவுடனே கேட்டார்கள், ஆயிஷாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நானும் அல்லாஹ்வும் உங்களுக்கு அநியாயம் செய்தார்கள் என்று நீங்கள் எண்ணி விடுகிறீர்களா என்று கேட்க, இல்லை நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய ஏனைய மனைவிமார்களில் யாருடைய வீட்டுக்காக நீங்கள் போயிருப்பீர்கள் என்று நினைத்துத்தான் நான் வந்தேன் என்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹாதிஹி லைலத்துன் நிஸ்வி மின் ஷாபான், இந்த இரவு ஷாபான் மாதத்தின் நடு இரவு 15வது நாள். ஃபயக்பிருலில் முஸ்தக்பிரீன், இன்றைய இரவில் பாவ மன்னிப்பு தேடுகிறவர்களுக்கு இறைவன் பாவ மன்னிப்பு கொடுக்கிறான். வயர்ஹமுலில் முஸ்தர்ஹமீன், அல்லாஹ்விடம் ரஹ்மத்தை, பரக்கத்தை, நியாமத்தை, அருளை, நல்வாழ்வை கேட்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாவ மன்னிப்பு இவர்களுக்கு கேட்க நான் இஸ்திக்பார் செய்ய வந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் திர்மிதி ஷரீப், இப்னு மாஜா, அஹ்மது, இப்னு அபி ஷைபா போன்ற சஹீஹான கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் இடம்பெயர்ந்திருக்கிறது. அருமையான பேரன்பு பெருமக்களே, நாம் இன்றைய இரவு பராத்துடைய இரவு நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மௌத்தாகி இருந்தால் அவர்களை நாம் ஜியாரத்து செய்ய வேண்டும். ஜியாரத்து பெருநாளுடைய நாளுக்கு மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சுன்னத்தை தேடுறவங்க, சுன்னத்தை பேசுறவங்க நாங்களும் ஜியாரத்து செய்யத்தான் வேண்டும். சுன்னத்துடைய நன்மை கிடைக்கும். அருமையான பேரன்பு பெருமக்களே, உலகத்தில் பிறந்ததே இபாதத்து செய்ய. வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்கத்தான் நாம் படைத்தேன் என்று
அல்லாஹ் சொல்கிறான், அன்றைய இரவு பராத்துடைய இரவு அல்லாஹ்வை வணங்குகிறோம், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்லே இபாதத்து செய்கிறோம், தொழுகிறோம், zikr செய்கிறோம், ஸலவாத் ஓதுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், மார்க்கம் சம்பந்தமான பயான் நிகழ்ச்சி எல்லாம் வைக்கிறோம். இதுவெல்லாம் இபாதத்து. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைய இரவு வந்துவிட்டால் கூமு லைலஹா வஸூமு யௌமஹா, பராத்துடைய இரவில் இபாதத்து செய்யுங்கள், அன்றைய இரவு அடுத்த நாள் நோமும் புடியுங்கள் என்றார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, இது போன்ற சாலிஹான் நல் இபாதத்துகள் எப்பொழுதும் தான் செய்ய வேண்டும். பராத்துடைய இரவில் மிக மிக விசேஷமாக செய்ய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு புனிதமான இரவு, பாவங்கள் அழிக்கப்படும் இரவு, ரிஸ்க் விஸ்தீர்ணம் தேடும் இரவு, உங்களுடைய அமல்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னதினால் நாம் எல்லாம் செய்யத்தான் வேண்டும். அதுபோன்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், 5 இரவுகள் உண்டு, அந்த நாட்களில் கேட்கப்படும் துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலியத்தாக்கப்படுகிறது, மறக்கடிக்கப்பட மாட்டாது என்றார்கள். அதில் முதலாவது சொன்னார்கள் லைலத்துல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய இரவு. இரண்டாவது சொன்னார்கள் அவ்வலு லைலத்து மின் ஷஹ்ரி ரஜப், ரஜப் மாதத்தின் ஆரம்பம் முதல் நாள். மூன்றாவது சொன்னார்கள் லைலத்துல் ஃபித்ர், நோன்பு பெருநாளுடைய ஈதுல் ஃபித்ருடைய இரவு. நாலாவது சொன்னார்கள் லைலத்துல் அல்ஹா, ஹஜ் பெருநாளுடைய ஈதுல் அல்ஹாவுடைய இரவு. ஐந்தாவது சொன்னார்கள் லைலத்துன் நிஸ்வி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தின் நடு இரவு, பராத்துடைய இரவு. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு அபி ஷைபாவிலே இந்த ஹதீஸ் இடம்பெயர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இரவு ஒன்று இருக்கிறது, பராத்துடைய இரவு, ஷஅபான் மாதத்தின் 15வது இரவு. நாம் துஆ செய்தால் கபூலாகும் என்று சொல்லி தருகிறார்கள். கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்ததினால் தானே அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்களா? அருமையான பேரன்பு பெருமக்களே, சஹாபா பெருமக்கள் செய்கிறார்கள், சொல்கிறார்கள் என்றால் கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருக்கும், அல்லது அவர்கள் அங்கீகரித்ததாக இருக்கும், அல்லது அவர்கள் செய்ததாக இருக்கும். அதனால சங்கியான இரவ இன்று மக்ரிபுடைய ஆரம்பத்தில் நாம் அடைகிறோம். அந்த இரவ ஏனைய இரவுகள் போன்று பாலரிக்க கூடாது. ஏனைய நாட்கள்ல எஷாவா காட்டிலும் கடை திறந்து கொண்டிருக்கிற மாதிரி கடையில கைவாரில் இருக்கப்படாது. விசேஷமாக மக்ரிபு தொழப்பட வேண்டும், அதிகமாக இபாதத்தில் இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி எங்களுக்கு உலகத்தில் வாழும்படி நல் அமல்களை காண்பித்து தந்தார்களோ அதுபோன்று நாம் இருக்க வேண்டும். அருமையான பேரன்பு பெருமக்களே, அப்படிப்பட்ட இபாதத்துகளில் இன்னொன்றையும் நாம் செய்கிறோம். பராத்துடைய இரவு வந்து விட்டால் அதிகமான பள்ளிவாசல்களில் எல்லோரும் மக்ரிபோடு, மக்ரிப் தொழுதவுடன், மக்ரிபுடைய சுன்னத்து தொழுகை முடிந்தவுடன் யாசீன் ஓதுவதற்காக பள்ளி வாயல்களிலே நாம் அமர்ந்து விடுகிறோம். அருமையான பேரன்பு பெருமக்களே, அந்த யாசீன்களிலேயும் 3 யாசீன்களை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். இந்த யாசீன் கூட அதிகமான பள்ளி வாசல்களில் ஓதப்பட்டு தான் வருகிறது. சில இடங்களில் 3 யாசீன் ஓதுவார்கள், சில இடங்களில் 4 யாசீன்கள் ஓதுவார்கள். 5ஓ 6ஓ 8ஓ 10ஓ யாசீன் ஓதுகிறோம், இபாதத்து செய்கிறோம். அன்றைய நாளில் அந்த நேரத்தில் யாசீன் ஓதுவதற்கு காரணம் என்ன? இப்னு மாஜாவிலே 1388வது ஹதீஸ், அல்லாஹு தஆலா நாயன் அன்றைய இரவு சூரியன் மறைந்தவுடன் மக்ரிபுடைய துவக்கம் கீழ்வானத்துக்கு இறங்குகிறான். அல்லாஹ் இறங்குகிறான் என்றா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடியாளர்களை நெருங்குகிறது. அல்லாஹ் கேட்கிறான், அலாமின் முஸ்தக்ஃபிரின், என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறவன் இருக்கிறானா? ஃபஅக்ஃபிர லஹு, அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். வெறுமனே பாவ மன்னிப்பு, யா அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சிடு, நான் இப்படி எல்லாம் ஹராம் செஞ்சவன் என்ன நல்லவன் ஆக்கிடு என்று கேட்கிறதுக்கு, எனக்கு ஹலாலான ரிஸ்கத்தா, எனக்கு சொந்த ஊட்டத்தா, பணத்தத்தா என்று கேட்கிறதுக்கு நாங்க ஏற்கனவே கொடுத்து வச்சவங்களா? அருமையான பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆன்ல கூட யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவங்களே விசுவாசிகளே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸலா, என்னிடம் அல்லாஹ்விடம் தொழுது உதவி தேடுங்க. வஸ்ஸப்ர், பொறுமை செய்து கஷ்டங்கள் நெருக்கடிகள் வரும் பொழுது பொறுமை இழப்பதல்ல, திட்டுவதல்ல, என்ன குறை செல்வது அல்ல, பொறுமையாக இருந்து கேளு. அதுபோன்று அல்லாஹ் இபாதத்து செய்து கேட்க சொல்றான். துஆ கேளு,
குர்ஆன் ஓதி கேளு, திக்ரி செஞ்சு கேளு, சதகாக்கள் கொடுத்து கேளு, இபாதத்தை முன் வச்சு என்னிடம் உதவி தேடு, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். யாசீன் ஓதி அலாமின் முஸ்தர்ஸிகின், அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், என்னிடம் ரிஸ்க் விஸ்தீர்ணம் தேடுகிறவன் இருக்கிறானா, ஃபஅர்ஸுகஹு, நான் அவனுக்கு ரிஸ்க் கொடுக்கிறேன். அடுத்து அலாமின் முப்தலன், சோதிக்கப்பட்டவன், கஷ்டத்தால, வறுமையால, துக்கத்தால, நோயால, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, மனிதர்களாகி நாம் பல்வேறு பிரச்சனைகளோடு இருக்கிறோம். வெளியே பெரிய கோடீஸ்வரர், பெரிய நல்லவர் போன்று விளங்குது. அவரிடம் கேட்டா தான் 1000 பிரச்சனை சொல்வார். என்கிட்ட கேட்டாலும் நானும் 1000 பிரச்சனை சொல்வேன். மனிதன் பிரச்சனைக்குரியவன் தான். மனிதன் பிரச்சனைக்குரியவன், பிரச்சனை இல்லாதவன் மனிதனும் அல்ல, மனிதன் பிரச்சனை இல்லாதவனும் அல்ல. பிரச்சனைக்கு தீர்வு துஆ, பிரச்சனைக்கு தீர்வு குர்ஆன், பிரச்சனைக்கு தீர்வு பள்ளிவாசல், பிரச்சனைக்கு தீர்வு தொழுக. இது போன்ற இபாதத்தில் நாம் இருந்து பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும். விசேஷமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராத்துடைய இரவ ஹயாத்தாக்க சொன்னாங்க. அதனால இது போன்ற பாவ மன்னிப்பை யாசீன் ஓதி கேட்கிறோம். ஏன் இப்னு ஹிப்பான்ல ஒரு ஹதீஸ் வருது, மன் கரஅ யாசீன் இப்திகாஅ வஜ்ஹில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி விரும்பி யார் யாசீன் ஓதுகிறாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. யாசீன் ஓதி பாவ மன்னிப்பு தேடுகிறோம். அலா கதா வகதா, என்னென்ன பிரச்சனைகள் சொல்கிறவன் இருக்கிறான் என்று மக்ரிப் துவக்கம், எஷாவோட முடியல, அடுத்த நாள் கால சுபஹ் வந்து சூரியன் வெளியே வர காட்டிலும் ஹத்தா யத்துலு அல் ஃபஜ்ர், அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். இவர் டிவி வாக்குறாரு, இவர் நாடகத்தில் இருக்கிறார், இவர் சந்தி இருக்கிறார், இவர் கைவர் அடிக்கிறார், இவர் முக்கியமான நியூஸ் பார்க்கிறாரு, இவர் ஸ்போர்ட் பார்க்கிறாரு. இவரை மாதிரி மடேன் உலகத்துல யார் ஆயிக்கும்? அருமையான பேரன்பு பெருமக்களை, புத்திய பாவிக்கணும். எந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம்? புனித மிகுந்த மாதம் ரமலான் நம்மை நோக்குகிறது. சென்ற ஷாபானில் நம்மோடு இருந்தவர்கள், சென்ற பராத்துடைய இரவில் பள்ளிவாசலில் நம்மோடு தொழுதவர்கள், நம்மோடு யாசீன் ஓதினவர்கள், நம்முடைய துஆவுக்கு ஆமீன் சொன்னவர்கள், சென்ற இரவில் ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள், ரஹ்மத்துடைய 10 நாட்களில் லைலத்துல் கத்ருடைய இரவில் நம்மோடு பெருநாள் கொண்டாடினவர்கள், நம்மோடு முசாமஹா செய்தவர்கள், எத்தனை ஆயிரம் பேர் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய ஊர் மக்கள், நம்மோடு அடிக்கடி கதைத்து பேசிவிட்டு போகிறவர்கள் மரணிச்சு கபரில் இருக்கிறாங்க என்றா இது போன்ற ஒரு மௌத் நமக்கும் வரத்தான் போகிறது. இன்று மக்ரிபுக்கு பராத்துடைய இரவு வரும். ஹயாத்தோடு இருப்பதற்கு என்ன உறுதி? ரமலான் மாதம் வரும், நாம் ஹயாத்தோடு இருப்போமானா என்பதற்கு யாருக்குத்தான் சொல்ல முடியும்? அருமையான பேரன்பு பெருமக்களே, 10 வருஷம் வாழலும் 15 வருஷம் வாழலும் என்று கபர்ல இருப்பவங்க எல்லாம் ஹயாத்தோடு இருக்க செல்ல அப்படி நினைச்சவங்க தான் கனவுல கூட நினைக்கல இவ்வளவு சீக்கிரம் கபருக்கு போவோம் என்று. அல்லாஹ் அவனோட பாவத்தை மன்னிச்சு சுவர்க்கத்து போங்க அவனை ஆக்கி அருள்வானா. அது போன்ற ஒரு கட்டுமானம் தான் எங்கட கல்விலையும் இருக்குது. இன்னும் 10 வருஷம் வாழையிலும் என்ன மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கணும், ஊடு கட்டணும், சல்லி சம்பாதிக்கணும் என்றெல்லாம் மனக்கோட்டை கட்டுறோம். மலக்குல் மௌத் வீட்டுக்குள்ளுக்கு நேருக்கு நேர் வந்து நிக்க காட்டிலும் தெரியாது. வந்தண்டி வைங்க, நேரம் கொடுக்கப்பட மாட்டாது. கபருக்கு ஆளாக போகிறார், கபம் புடவியோடு ஆளாக போகிறார். அன்றிலிருந்து கயாமத்து நாள் வரை காட்டியும் கபரில் தான் இருப்பார். கபரோடு வருகிறவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 3 பேர் வருவாங்க. குடும்பத்தை சேர்ந்தவங்க வருவாங்க, சொத்து வரும், அமல் இபாதத்து வரும். வந்து கபர்ல வச்ச உடனே 2 திரும்பும், ஒன்று தரிபடு வந்தாங்க. 2 குடும்பத்தினர்கள், வாப்பா, நானா, தம்பி, சாச்சா, பெரியப்பா, தாய் மாமன் எல்லாரும் ஊரை சேர்ந்தவங்க, நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் மண்ணை போட்டுட்டு போறாங்க. எங்கட பணத்தை எடுத்துக்கொண்டு வந்தாங்க, அவர்களுக்கு சதகா கொடுத்தாங்க, வீட்டுக்கு போயிட்டு சொத்தை பிரிக்க போறாங்க. 2 போயிட்டு உலகத்துல செஞ்ச இபாதத், ஓதின குர்ஆன், தொழுத தொழுக, நோற்ற நோன்பு, கொடுத்த சதக்கா தான தர்மம், செஞ்ச இபாதத், மக்களோடு நல்ல முறையில் அஹ்லாக்கா நடந்தது. இதுதான் கபர்ல எஞ்ச போகுது. இதுதான் அவனுக்கு வெளிச்சத்தை தரப்போகுது. இரவு பகல் எல்லாம் இருட்டாக இருக்கின்ற
அந்த கபருக்கு வெளிச்சம் இவன் உலகத்தை செஞ்ச சாலிஹான அமல் என்றாங்க. அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, நமக்கு உயிர், நமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்வதுதான் வாழ்க்கைக்கு வெற்றி. அது இல்லாம அது கூடாது இது கூடாது அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை என்று சொல்றதுக்கு அவங்கள பின்பற்ற சொல்லி மார்க்கம் சொல்லமில்ல, அல்லாஹ் சொல்லமில்ல. அப்படி சொல்றவங்களுக்கு கூட நாளை கியாமத்து நாளையில தனக்கு என்ன நடக்கும் என்பது அவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற நாம் கபருக்கு போற தனியத்தான் சாலிஹான இபாதத்து நிறைய இருக்கணும். அதுபோன்று இரவேல ஏனைய சுன்னத்தான தொழுகையிலும் நாம் இருக்க வேண்டும். இரவில் நேரத்தோடு தூங்கினாலும் தஹஜ்ஜதோடு எழும்ப வேண்டும். தஹஜ்ஜதில் கேட்கின்ற துஆக்கள் கபூல். விசேஷமாக விரும்பினவர்கள் இன்றைய இரவு நோன்பு வைப்பதும் சுன்னத்து. அல்லாஹ்வுக்காக ஷாபான் மாதத்துடைய சுன்னத்தான நோன்பை நான் நோக்குகிறேன் என்று நாளை சனிக்கிழமை நோன்பு நோட்பது சுன்னத்தாக இருக்குது. சிலவங்க கல்யாண ஊடன்னு சொல்லுவாங்க. கல்யாண வீட்டுக்கு நோன்புட சொல்லி எங்க வந்தீங்க? வலிமாவுக்கு கண்டிஷன்னால நோம்பு செல்லல, வலிமாக்கு சொல்றது சுன்னத்து, போறது வாஜிபு ஃபர்லு. நோம்பு முடிச்சுக்கொண்டு போங்க. மாப்பிள்ளை சொல்றாரு, வந்ததே அல்ஹம்துலில்லாஹ், சரி சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொன்னீங்களா? பாரக்கல்லாஹ் லக வ பாரக அலைக வ ஜமா பைனக கைர். ஓடுவாங்க, நோம்போட வாங்க. மாப்பிள்ளை சொல்றாரு, நீங்க வந்தது சந்தோஷம், அத மாதிரி சாப்பிட்டாலும் சந்தோஷம் என்றா இப்ப நோம்பு விடுவது சுன்னத்து. மாப்பிள்ளை சொல்லித்தான் நோம்புடுவோனுமே தவிர மாப்பிள்ளைக்கு தான் வலியுமா? மாப்பிள்ளையிட நானா, மாப்பிள்ளையிட வாப்பா, மாப்பிள்ளையிட மச்சன், மாப்பிள்ளையிட யாரெல்லாம் இவரை நோம்ப உடைச்சலை வற்புறுத்தி இவர் நோம்புடுகிறாரு. எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாத கருத்து தான் இது. அப்படி எல்லாம் அவங்க இவங்க சொல்றதுக்கு எல்லாம் நோம்புடு செல்ல. மாப்பிள்ளைக்கு தான் வலியுமா, அவருடைய செலவு எல்லாம் கொடுக்கப்படுது. அவர் சொன்னாத்தான் அவட சொல்லி வருது. வலிமாவுக்காக நீங்க காலையில நோம்புடுவான நோம்பு முடிச்சு கொண்டு போங்க. சாப்பாடு அடிக்க சொல்லல, வலிமா கூப்பிட்டா போறதுதான் வாஜிப். இப்ப திருப்பி கேட்பாங்க, போறது எதுக்கு? தின்றதுக்குன்னு சொல்லி வரல, அவருக்கு வாழ்த்து சொல்ற, அவர் சாப்பாடு தாராரு, அவருக்கு துஆ செஞ்சுட்டு வரத்தான் இருக்குது. அவர் சொன்னா நோம்பு விடுகிறத பிரச்சனை இல்லை. பாருங்க, நோம்பு சொன்னது அல்லாஹ்வுக்காக நோக்குகிற இபாதத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளை சொன்னா உட சொன்னா நோம்ப விட என்ன போல அடியானா இருக்கிற, உன்ன போல அடியானா இருக்கிற அல்லாஹ் சொல்றான், என்ன மாதிரி ஒரு படைப்பு தான் அவனும், உன்ன போல படைப்பு தான் அவனும். அவன் கல்ப சந்தோஷப்படுத்து, நோம்ப விட்டு அவன் கல்ப சந்தோஷப்படுத்து என்றா எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வெத்தோனும் கல்ப நோவி கேளுமா? இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம், அடியும் தடியும் பிரச்சனையும், சொத்துக்கு பிரச்சனை, காணிக்கு பிரச்சனை, மகள தரலேன பிரச்சனை, இதெல்லாம் கபருக்கு எடுத்துக்கொண்டு போறாரு. வாயால சொல்றாரு, செயல்ல வரல. ஒண்ட மறக்கப்படாது. இதை மட்டும் சொல்லி குத்துபா முடிக்கிறேன். பராத்துடைய ராவேல பனு கல்ப் கூட்டத்தார்களுடைய ஆட்டு மந்த அந்த முடியின் அளவுக்கு அல்லாஹ் நரக விடுதலை கொடுக்கிறான். ஆனா சிலவங்களுக்கு பாவ மன்னிப்பே இல்லை. அதுல ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வலா இலா முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவன். காவிர்கள், யஹூதி நசாராக்கள், இவங்க எல்லாம் மன்னிப்பு இல்லாதவங்க. இவங்க மட்டுமல்ல, எங்களுக்குள்ளுக்கும் மிக்காங்க சிறுக்கு வைக்கிறவங்க. அல்லாஹ்வுக்கு காலி இருக்குது, கை இருக்குது, கண்ணி இருக்குது, அல்லாஹ் அரசியல் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு இடம் கற்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இடம் ஒண்ணுமா? அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். கண் இல்லாமல் பார்ப்பவன், கை இல்லாமல் தொடுகிறவன், அல்லாஹ்வுக்கு கை கால வைக்கிறாங்க, என்ன மாதிரி என்னங்க அரசியல் என்னங்க, இவரும் சிறுக்கு வச்சவர் தான், இவருக்கும் மன்னிப்பு இல்லை. இரண்டாவது சொன்னாங்க, வலா ஆக்குல் லிவாலிதி, உம்மா வாப்பட கல்ப நோவிக்கிறவன், இவனுக்கும் மன்னிப்பு கிடையாதுன்னாங்க. மூன்றாவது சொன்னாங்க, வலா முத்மினி ஹம்ரின், மதுவானம் அருந்துகிறவன், இவன் ரத்தத்துல மதுவானம் தான் நீக்குது, ஆக பெரிய நஜீஸ், இவனுக்கும் மன்னிப்பு கிடையாதுன்னாங்க. வலா முஸ்பில், தாண்ட உடுப்ப கௌசர சாரத்தை ஜுப்பாவ கரண்ட காலைக்கு கீழே உடுக்கிறார். சிலவங்க சொல்ற பெருமைக்காக உடுக்கணும். யார் சொன்ன பெருமைக்கா உடுக்கணும் என்று? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பெருமை என்ற வார்த்தையும் வருது, பெருமை இல்லாம சும்மா வருது. யாரு கரண்ட காலை கீழே தாண்ட உடுப்ப உடுக்கிறாங்களோ ஆண்கள்ல இவருக்கு நரகம் வாஜிப், இவருக்கும் மன்னிப்பு இல்லையே. நாங்க கரண்ட காலு கீழே உடுப்ப அணுகிறார், உம்மாப்பட கல்ப நோவிக்கிறார், மதுபான மறிந்துகிறார், அல்லாஹ்வுக்கு சிறுக்கி வைக்கிறார். அஞ்சாவது வலா காத்தி ரஹிமீன், குடும்ப கௌரவத்தை இழந்து, குடும்பத்தை பிரிந்து கோபித்து, தாய் மாமன் சாச்சா பெரியப்பா நான தம்பி மைனிமார் இவங்களோட கோபிச்சு வாழ்றவன், இவனுக்கும் மன்னிப்பு இல்லை. நாங்க இதெல்லாம் வச்சுக்கொண்டு
பள்ளியில யாசினோத மரமான மூட்லோதையும் வேல் இல்ல, மன்னிப்பு இல்ல. இதெல்லாம் கிளியர் ஆகி கொண்டு வாங்க. பரக்கத்தா 6 மணித்தியால மீக்கி யோசிக்க வானம். மன்னிப்பு கேட்க போவா மலக்குல் மௌத் இவர்கிட்ட போவா வானமானு யோசிக்கல, வந்து நிப்பாரு. நீங்க மன்னிப்பு கேட்கிறா இல்லையான்னு யோசிச்சு கொண்டு நீங்க மலக்குல் மௌத் வந்தாத்தான் நீக்குது. அதனால இப்லீஸ் விளையாட பார்ப்பான், அவனுக்கு இடம் கொடுக்கப்படாது. அதனால நல்ல பங்களாக இன்றைய இரவையும் அடைஞ்சி இந்த இரவையும் ஹயாத்தாக்கி இன்றைய இரவு நாம் எல்லாம் சுன்னத்தான நோன்புகளை நோற்று நாள முழுக்க நோன்பு நோட்பவர்களாக இருந்து புனித மிகுந்த ரமலானை அடைவோமாக. வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் ரஹ்மத்து செய்வானாக. ரப்பே ரஹ்மான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களுடைய பெற்றார்களின் பாவங்களை மன்னிப்பாயா, எங்களுடைய மனை மக்கள் உற்றார் உறவினர்கள் இந்த இடத்தில் கூடியிருப்பவர்கள் நம்முடைய ஊர் மக்கள் மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் ஹயாத்தானவர்கள் மௌத்தானவர்கள் அனைவருடைய பாவங்களை நீயே மன்னிப்பாயாக. அனைவருக்கும் ரஹ்மத்து செய்வாயாக, அனைவருக்கும் பரக்கத்து செய்வாயாக. இந்த இரவு பராத்துடைய இரவை அமல் இபாதத்துகளை கொண்டு ஹயாத்தாக்கக்கூடிய நல்மக்கள் ஆக்கியல்வாயாக. கேட்கப்படும் துஆக்கள் எல்லாம் கபூல் செய்வாயாக. புனித மிகுந்த மாதமே ரமலான் நம்மை எல்லாம் நீ ஹயாத்தோடு வைப்பாயாக, ஆஃபியத்தோடு வைப்பாயாக. 30 நாட்களும் நல்ல முறையில் நோன்பு நோற்று 30 இரவுகளும் 20 ரக்காத்து தராவிகளையும் ஜமாத்தோடு தொழுது வித்ர 3ஐயும் ஜமாத்தோடு தொழுது ஒவ்வொரு சுன்னத்தையும் ஃபர்லு போன்று பேண்டி குர்ஆன கல்பு நாவு நிரம்ப திரும்ப திரும்ப ஓதி நல்ல தக்வா உள்ள நல்மக்களாக இந்த ரமலானின் மூலம் நம் அனைவரையும் நீ ஆக்குவாயாக. எங்களுடைய ஹயாத்தை நீளமாக்குவாயாக. அந்த ஹயாத்திலே தக்வாவை தந்தல்வாயாக, இஹ்சானை தந்தல்வாயாக, இக்லாஸை தந்தல்வாயாக. நம்மை விட்டு மாண்டு போனவர்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காரமாக்கிடுவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு ரஹ்மத்து செய்வாயாக. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துஆ செய்கின்றவர்கள் ஆக்கிடுவாயாக. எல்லா பிள்ளைகளுக்கும் மார்க்க அறிவையும் துன்யா ஆখিরাவுடைய கல்வியையும் கொடுப்பாயாக. பெற்றோர்களை மதித்து வாழ்கின்ற பிள்ளைகள் ஆக்கிடுவாயாக. அவர்களுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக. கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஈருலக வாழ்வில் கேட்ட எல்லா நலவுகளையும் நமக்கும் கொடுப்பாயாக. ஈருலக வாழ்வில் எந்தெந்த கெடுதிகள் இருந்து பாதுகாப்பு வேண்டாதோ அந்த கெடுதிகள் இருந்த அனைவரையும் பாதுகாப்பாயா. கேட்டதையும் கேட்க மறந்தையும் கண்படி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோடைய பரக்கத்தினாலும் கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.